ஹலோ கைஸ், நாம இந்த வீடியோல பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான சீரியஸ்ல பாலிட்டி ரிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த சீரியஸ் ஃபுல்லாவே இம்பார்ட்டன்டான எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம போறோம். ஸோ பாலிட்டில ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி கவர் பண்ண போறோம்னா, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 பிரிட்டிஷ் பார்லிமெண்டால ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ண ஆக்ட் எதுன்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 தான். இது எதுக்கு பாஸ் பண்றாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அஃபேர்ஸ கண்ட்ரோல் பண்ணி, மேனேஜ் பண்ணி, ரெகுலேட் பண்றதுக்காக பாஸ் பண்ணப்படுறது தான் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட். ஓகேவா? இந்த ஆக்ட் மூலியமா தான் சில முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது. அது என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஆஃப் பெங்கால் இருப்பாங்கல்ல, அவங்கள கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா மாத்துறது இந்த ஈவெண்ட் தான். ஸோ அப்படி வந்து மாத்துறதுல ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா யார் வந்து நியமிக்கப்படுறா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஃப்ரம் 1773 டு 1785. ஓகேங்களா? மூவிங் ஆன் ஃபர்தர். அப்ப ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வாரன் ஹேஸ்டிங்னு இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் யாருன்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ ராபர்ட் கிளைவ்ன்றவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்காலா இருக்காங்க. ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து தான் இந்த கவர்னர் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா மாத்துது. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது கல்கட்டால 1774ல. ஸோ இந்த ஆக்ட் 1773ல பாஸ் ஆகுது. அடுத்த இயர் வந்து சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்க. அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எலிஜா எம்பே. அது கூட அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஜட்ஜஸ் இருக்காங்க. தென் பாஸ் பண்ற ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனிய பிரிட்டிஷ் பொசிஷன் இன் இந்தியா அப்படின்ட்டு வந்து மாத்திக்கிறாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்குன்ட்டு தனியா வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் எல்லாத்தையுமே இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் மூலயமா கொண்டு வராங்க. ஸோ வில்லியம் பிட்ஸ் யங்கர் அவர் தான் வந்து பிரிட்டிஷ் பிஎம்மா இருக்கிறதுனால அப்ப அவர் கொண்டு வந்த ஆக்ட்னால இது பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784 அப்படின்ட்டு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. ராயல் சார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 1600ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அது மூலயமா மோனோபோலி இன்னும் ஒரு 20 இயர்ஸ்க்கு கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குல்ல, அது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு 5 லேக்ஸ் பெர் ஆனம் பே பண்ணணும் அப்படின்றது தான் இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. ஸோ இது கூட ஒரு 20 இயர்ஸ் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ 20 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டா 1813. ஓகேவா? ஸோ அடுத்து கொண்டு வர ஆக்ட் தான் இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. இது என்ன பண்றாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ மோனோபோலி இருந்தத மொத்தமா எண்ட் பண்ணிட்டு, ஸோ ட்ரேட் வந்து எல்லா பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸும் பண்ணலாம். பட் ஆனா டீ ட்ரேட் வித் சைனா மட்டும் பண்ணக்கூடாது. அத தவிர மித்த எல்லாமே வந்து பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு கொண்டு வரது தான் இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இருக்காங்கல்ல, அவங்கள கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 மூலியமா கவர்னர் ஆஃப் பெங்கால் வந்து கவர்னர் ஜெனரலா மாறுறாருன்ட்டு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யாரு? வாரன் ஹேஸ்டிங்ஸ். சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 கொண்டு வந்து இந்த கவர்னர் ஜெனரலையுமே கவர்னர் பெங்காலா இருக்கிறது வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அவங்க கவர்னர் ஜெனரல் அப்படின்ட்டு மாத்திடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்ட்டு பார்த்தீங்கன்னா வில்லியம் பென்டிக். ஓகேவா? இங்க வந்து சென்ட்ரலைசேஷன் நடக்கும். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. ஸோ இந்த சார்ட்டர் ஆக்ட் மூலயமா தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ கவர்னருக்கு வந்து கவுன்சில் இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்ட்டு செப்பரேட்டா கவுன்சில் வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ முக்கியமான ஈவெண்ட் என்ன? 1833ல கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா மாத்துறாங்க. அப்படி மாத்தப்பட்டதுல யார் ஃபர்ஸ்ட்? வில்லியம் பென்டிக் தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. தென் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. ஸோ இந்தியா வந்து பிரிட்டிஷோட டைரக்ட் காலனிக்கா மாத்திடுறாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருந்தாங்கல்ல, அவங்கள வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவா மாத்திடுறாங்க. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே என்ன பார்த்தோம், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா எப்ப மாறுறாங்க? 1833 ஆக்ட் மூலியமா மாறுறாங்களா? ஸோ அடுத்தது 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 மூலயமா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு பதவியை கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா யாருன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் கேனிங்.
அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டும் கொண்டு வராங்க. அதாவது பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? வைஸ்ராய் வந்து பிரசிடென்ட் மாரி, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து பிரைம் மினிஸ்டர் மாரி. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்ட்டு பார்த்தீங்கன்னா, லார்ட் ஸ்டான்லி அப்படி ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861 கொண்டு வராங்க. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861 மூலியமா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கவர்னருக்கு செப்பரேட்டா கவுன்சில் வந்து எந்த ஆக்ட்ல கொண்டு வராங்க? 1853 ஆக்ட்ல கொண்டு வராங்க. ஸோ அதுல வந்து 3 இண்டியன்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல கண்டிப்பா ஆட் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டீசென்ட்ரலைசேஷன் பண்ணிடுறாங்க. கவர்னர் இன் மெட்ராஸ்க்கும், பாம்பேக்கும் அவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் பவர திருப்பி ரீஸ்டோர் பண்றாங்க. ஓகேவா? அதனால டீசென்ட்ரலைசேஷன் நடக்கும். இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861ல. ஸோ 3 பேரு இண்டியன்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்டின்ட்டு பார்த்தோம். ஸோ யார் யார் அப்ப ஆட் பண்ணாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, மகாராஜா ஆஃப் பட்டியாலா, ஸ்ரீ சர் தின்ஹார் ராவோ, அப்புறம் வந்து ராஜா ஆஃப் பெனாரஸ். ஓகேவா? இவங்க 3 பேரும் தான் அந்த கவுன்சில்ல ஆட் பண்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892. ஸோ இது கொண்டு வரதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 28 டிசம்பர் 1885ல ஃபார்ம் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ 28 டிசம்பர் 1885ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மும்பைல ஃபார்ம் பண்ணப்படுது. ஸோ ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டா யார் இருக்காங்கன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டபிள்யூ.சி. பானர்ஜி வந்து இருக்காரு. அடுத்தது பார்க்கலாம். இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909. இத மின்டோ மார்லி ரிஃபார்ம் ஆஃப் 1909ன்னும் அழைப்பாங்க. ஸோ அப்ப வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் மெம்பர் ஆஃப் வைஸ்ராய் கவுன்சில் யாருன்ட்டு பார்த்தீங்கன்னா, சத்யேந்திர பிரசாத் சின்ஹா தான் இருப்பாரு. இந்த மின்டோ மார்லி ரிஃபார்ம் வந்து ஒரு ரிமார்க்கபிள் ஈவென்ட்ன்னு சொல்லலாம். இந்த 1909 ஏன்னா வந்து முஸ்லிமுக்குன்ட்டு ஒரு செப்பரேட் எலக்டோரேட்ட வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதனால லார்ட் மின்டோவ வந்து என்னன்ட்டு சொல்லுவாங்கன்னா, ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட் அப்டின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1919. இல்ல இத வந்து கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919னும் சொல்லலாம். மாண்டாகு கெல்ம்ஸ்பாட் ரிஃபார்ம்னும் சொல்லலாம். ஸோ இது வந்து பைகேமரல் லெஜிஸ்லேச்சர கொண்டு வரது. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளின்னு இப்ப எப்படி நம்ம வந்து பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் ஃபாலோ பண்றோமோ, அதுக்கு ஃபவுண்டேஷனா இருந்ததே இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1919 தான் சொல்லலாமே. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி 3/6 ஆஃப் வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து இந்தியன் மெம்பர். அப்புறம் வந்து ப்ரொவின்ஷியல் கவர்ன்மெண்ட்ல டயார்கிய கொண்டு வராங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 1909ல வந்து என்ன பார்த்தோம்? செப்பரேட் எலக்டோரேட் ஃபார் முஸ்லிம் கொண்டு வந்தாங்க. லார்ட் மின்டோவ ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட் அப்படின்ட்டு அழைப்பாங்கன்ட்டு பார்த்தோமா? இங்க வந்து செப்பரேட் எலக்டோரேட் ஃபார் கிறிஸ்டியன்ஸ், சீக்ஸ், ஆங்கிலோ இண்டியன்ஸ் அண்ட் விமென்ஸ்க்குமே செப்பரேட் எலக்டோரேட்ன்ட்டு கொண்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டாட்யூட்டரி கமிஷன், சைமன் கமிஷன் ஆஃப் 1927 கொண்டு வராங்க. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பார்க்க போறது கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935. ஸோ ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ப்ரொபோஸ் பண்றாங்க. சப்ஜெக்ட் வந்து சென்டர் ப்ராவின்ஸ் அப்படின்ட்டு 2ஆ பிரியுது. டயார்கிய அபாலிஷ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஆ ஃபெடரல் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க 1937ல டெல்லில. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், 2 பியூசைன் ஜட்ஜஸ் ஐ மீன் ஜூனியர் ஜட்ஜஸ் கொண்டு ஃபெடரல் கோர்ட் வந்து 1937ல டெல்லில எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அப்புறம் முக்கியமான ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆஃப் ஆர்பிஐ 1 ஏப்ரல் 1935 அப்ப ஆர்பிஐய எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அடுத்தது பார்க்க போறது இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். ஓகேங்களா? இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947. ஸோ இத ஜூன் 3 பிளான் இல்ல மவுண்ட் பேட்டன் பிளான்னும் சொல்றாங்க. பிரிட்டிஷ் இந்தியா வந்து 2ஆ பிரிச்சுருவாங்க. இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்ட்டு. ஓகேங்களா? மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ நம்ம பார்த்தோம். நம்ம சொல்லிட்டு இருந்தோம். 2 ஹாஃபா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ அப்புறம் இந்த மேக்கிங் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், தென் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இப்போ வந்து மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி வேணும்ன்ட்டு குரல் கொடுத்தவர் யாருன்ட்டு பார்த்தீங்கன்னா, எம்.என். ராய் 1934ல சொல்லுவாங்க. ஸோ காங்கிரஸ் அத வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க 1935ல. ஸோ 1938ல ஜவஹர்லால் நேரு என்ன கேட்டிருப்பாருன்னா, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சைஸ் அதாவது ஒரு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாம் வோட் பண்ண முடியும்ல, அந்த மாதிரி யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சைஸ் வேணும்ன்ட்டு 1938ல ஜவஹர்லால் நேரு டிமாண்ட் பண்ணுவாரு. ஸோ
ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1940, 1942ல 2 வரும். ஒண்ணு வந்து 1940ல ஆகஸ்ட் ஆஃபர்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு 1942ல கிரிப்ஸ் மிஷன் சொல்லுவாங்க. இது 2மே ஃபெயிலியர் தான். ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா 1946ல கேபினட் மிஷன் கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளிக்கு லேட் அவுட் ஆவறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து எப்ப நம்ம அடாப்ட் பண்றோம்ன்ட்டு பார்த்தீங்கன்னா, 22nd ஜான்வரி 1947ல அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன அடாப்ட் பண்றோம். நேஷனல் ஃபிளாக எப்ப அடாப்ட் பண்றோம்? 22nd ஜூலை 1947. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் 22nd ஜான்வரில 1947ல, அதுக்கப்புறம் நேஷனல் ஃபிளாக 22nd ஜூலை 1947ல. நேஷனல் ஆந்தம 24th ஜான்வரி 1950ல. ஓகேவா? ஸோ 1947ல இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிரும். 1950 வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? 26th ஜான்வரி 1950 ரிபப்ளிக் டேவா கொண்டாடுவோம். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம நேஷனல் ஆந்தம் அடாப்ட் பண்றோம். நேஷனல் எம்ப்ளம ஆன் த டே ஆஃப் ரிபப்ளிக். ஸோ 26th ஜான்வரி 1950 அப்ப அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற முக்கியமான ஈவென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராஃப்டிங் கமிட்டி. ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு யார சொல்லுவாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, பி.ஆர். அம்பேத்கர தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டில இருக்க அதர் மெம்பர்ஸ் யாரு பார்த்தோம்னா, கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், முகமது சாதுல்லா, கே.எம். முன்ஷி. ஓகேங்களா? இன்னும் 2 பேர் இருப்பாங்க. பட் தே வேர் ரீப்ளேஸ்டு. ஸோ பி.எல். மிட்டர் இருப்பாங்க. அவங்க வந்து மாதவ்ராவ் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் டி.பி. கைட்டான் இருப்பாங்க. அவங்கள வந்து கிருஷ்ணமாச்சாரி ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. And there will be some committees, important committees which are headed by some persons. ஸோ யூனியன் அப்படின்ட்டு வந்தாலே யூனியன் கான்ஸ்டிடியூஷன், யூனியன் பவர், ஸ்டேட் கமிட்டி இது எல்லாத்தையும் வந்து யார் ஹெட் பண்ணாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஸ்டீரிங் கமிட்டி, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் இது 2த்தையும் யார் ஹெட் பண்ணா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர பிரசாத். அடுத்தது ப்ராவின்ஷியல் கான்ஸ்டிடியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ இது வந்து யார் ஹெட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட அயர்ன் மேன் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் ஹெட் பண்ணாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ மோஸ்ட்டாக வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹோப் இந்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோவில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம்.